பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு குவிக் ஸ்டார்ட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டர்பன் சூப்பர் ஜெயின்ட்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் SA20 குவாலிஃபயர் 1 மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 6th February டியூஸ்டே நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது நியூலாண்ட் ஸ்டேடியம் கேப்டவுனில். அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக அதாவது 2022லேருந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 144 தான் இருந்தாலும் இந்த சீசனில் பேட்டிங் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 170+ மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு போட்டியில் மட்டும் 160 ரேஞ்சில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அகெயின் 170+ நாம் எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே விக்கெட்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இதுவரை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 3 தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2-1 சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ட்ஸ் ஆகட்டும், அதே போல் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ரெண்டு பேருமே இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 போட்டியிலும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட் சின்ன கிரவுண்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷனில் ஒரு சைடும் மிட் விக்கெட் ரீஜன் அண்டு கவர்ஸ் ரீஜன் டோட்டலாக இந்த 3 ரீஜன் மட்டும்தான் பெருசாக இருக்குது. அதாவது 70 மீட்டருக்கு மேலே இருக்குது. மற்ற ரீஜன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குது. மெயினாக இந்த ஸ்கொயர் டைமென்ஷன் ரெண்டு சைடுமே சிறுசாக இருக்கிறதால ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இந்த கிரவுண்ட் சூட்டபுளாக இருக்கும். அடுத்ததாக அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022லேருந்து இங்கே நடந்த 10 T20 மேட்சஸில் அதிக போட்டிகளில் செகண்டாக பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க வெறும் 3 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 144, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 137 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 171 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 171 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் 24 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022லேருந்து இங்கே நடந்த 10 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 229 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 77 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு. எக்கனாமி ரேட் 8.8 இருக்குது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 120 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட்டும் அதிகமாக ரன்கள் கன்சீட் பண்ணுறாங்க. ஓவருக்கு 8 ரன்கள் கன்சீட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அண்டு லெக் ஸ்பின்னர்ஸ் இந்த ரெண்டு பவுலிங் டைப்புக்கும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தாலும் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கிறதால அந்தளவுக்கு ரிலேபிளாக இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இங்கே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே இங்கேயும் 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்ற டைப் ஆஃப் பவுலர்ஸ்லாம் ரொம்ப சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நியூலாண்ட்ஸ் கேப்டவுன் இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரன் ரேட் 8.2 இருக்குது. டெத் ஓவர்ஸில் மீடியம் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.5 இருக்குது. இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய குவாலிட்டியான மிடில் ஆர்டர் பவுலர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது.
மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸில் மீடியம் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தோம்னா அந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இங்கே ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.3 இருக்குது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் போலவே தான் இருக்குது. ஃபைனலாக பேட் ஃபர்ஸ்ட் ஆர் சேசிங் வென்யூவா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேசிங் வென்யூவா இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த 10 மேட்சஸில் 7 மேட்சஸில் செகண்டாக பேட் பண்ண டீம் தான் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தோம்னா 2 டீமுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சேஸ் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய டீம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போனன்ட் டீமை சீக்கிரமாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 160 to 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கெட்டபிள் டார்கெட் தான் ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணிடலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு சாதகமான ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸ் தான். 2தோட ஸ்ட்ரைக் ரேட் அண்டு ரன் ரேட் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு. அடுத்ததாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த சீசனோட லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 7 மேட்சஸில் ஜெயிச்சிருந்தாங்க. 32 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸ் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. லாஸ்ட் லீக் மேட்ச்சில் பார்த்தோம்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு எதிராக அன்ஃபார்ச்சுனேட்டாக தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பட் அந்த போட்டியில் இவங்க முழு பலத்தோட களம் இறங்கலை. அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்களும் ஒரு சூப்பர்பான ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. இந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. குவாலிஃபயர் 2ல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் டானி டி ஜோர்சி, மேத்யூ பிரீட்ஸ், குவிண்டன் டிகாக். மிடில் ஆர்டரில் ஜே ஸ்மட்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹென்ரிச் கிளாசன், வியான் மல்டர். லோவர் ஆர்டரில் கேஷவ் மகராஜ், நவீன் உல்லக், ரீஸ் டாப்லே அண்ட் நூர் அகமது. அடுத்ததாக ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் மேத்யூ பிரீட்ஸ், இவருடைய ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. குவிண்டன் டிகாக் என்னதான் ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் 5 மேட்ச்சில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டானி டி ஜோர்சி ரீசெண்டாக அதாவது லாஸ்ட் 5 மேட்ச்லையும் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிடில் ஆர்டரில் ஜே ஸ்மட்ஸ் அண்ட் ஹென்ரிச் கிளாசன் 2 பேருமே சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஆகட்டும் அதே போல் வியான் மல்டரும் டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வியான் மல்டர் அண்ட் ஜே ஸ்மட்ஸ் 2 பேருமே சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்தாலும் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் இவங்க நின்று ஆடி 200+ ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. லோவர் ஆர்டரில் நூர் அகமத், இவருடைய ஃபார்ம் நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டோட்டலாக பார்த்தோம்னா 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில். மற்ற 3 பவுலர்ஸும் டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. இதில் நவீன் உல்லக் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அடுத்ததாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டானி டி ஜோர்சி இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 2 மேட்ச்லையும் புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேத்யூ பிரீட்ஸ்க்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2மே நல்லா இருக்குது. மெயினாக இந்த கிரவுண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக 64 ரன்ஸ் இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. குவிண்டன் டிகாக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குது. 3 மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலாகவே 30 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 25 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. அதிகபட்சமாக 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். ஜே ஸ்மட்ஸ் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 42 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. பட் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குது. ஏன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலாகவே 45 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் வியான் மல்டர் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கைல் மேயர்ஸ் இவருக்கு இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீஸ் டாப்லே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கராக போல் பண்ண 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நவீன் உல்லக் இந்த கிரவுண்டில் அவர் போல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி ஓவராலாக பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக தான் இருக்குது. ரிமைனிங் பவுலர்ஸில் நூர் அகமத் இந்த கிரவுண்டில் போல் பண்ண ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2மே நல்லா இருக்குது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கராக போல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் 2த்துலேயும் நல்லா இருக்குது. அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம்.
இந்த டீம் பார்த்தோம்னா லீக் ஸ்டேஜ் முடிவில் 10 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 7 மேட்சஸ் வின் பண்ணியிருந்தாங்க. 2 மேட்ச்சில் மட்டும்தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஒரு மேட்ச் இதே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு எதிராகவும், இன்னொரு மேட்ச் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அந்த டீமுக்கு எதிராகவும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. மற்ற போட்டிகளில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 33 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜார்டன் ஹெர்மன், டேவிட் மாலன், டாம் எபல். மிடில் ஆர்டரில் எடன் மார்க்ரம், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், பேட்ரிக் க்ரூகர், மார்க்கோ யான்சன். லோவர் ஆர்டரில் லியாம் டாசன், சைமன் ஹார்பர், ஒட்டனில் பிராட்மேன் அண்ட் டேனியல் வாரல். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் டாம் எபல், இவருடைய ஃபார்ம் நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் மேட்ச்சில் 50யும் அடிச்சிருக்காரு. ஜார்டன் ஹெர்மன் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஓவராலாக பார்க்கும்போது டீசெண்டாக இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேவிட் மாலன் இதுவரை இந்த சீசனில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிலோ ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. இவர் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போது இந்த டீமோட பேட்டிங் யூனிட் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடும். மிடில் ஆர்டரில் மார்க்கோ யான்சன், இவருடைய ஃபார்ம் நல்லா இருக்கு. பவுலிங் போக பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஒரு மேட்ச்சில் பெஸ்ட்டாக 70 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மற்ற பேட்டர்ஸில் பார்த்தோம்னா கேப்டன் எடன் மார்க்ரம் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. லாஸ்ட் 5 மேட்ச்சில் அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது அப்படியே ட்ரிசன் ஸ்டப்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா இவர் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஒரே ஒரு 30+ ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு. பவுலர்ஸில் ஒட்டனெல் பிராட்மேன் அண்ட் டேனியல் வாரல் இந்த 2 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற 2 பேருமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அந்த டீமோட பவுலிங் தான். அதுவும் டேனியல் வாரல் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. பேட்மேன் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். நடுவில் சில மேட்சஸ் இவர் ப்ளே பண்ணல. லாஸ்ட் மேட்ச்சில் பால் ராயல்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ணியிருந்தார். அந்த மேட்ச்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜார்டன் ஹெர்மன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 22 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. டேவிட் மாலன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவராக இருக்குது. இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப புவராக இருக்குது. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டாம் எபல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 33 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. எடன் மார்க்ரம் இவருக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இவர் ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் டோட்டலாக 116 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ட்ரிசன் ஸ்டப்ஸ் இவருக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 49 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. அதிகபட்சமாக 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு. ரிமைனிங் பேட்டர்ஸில் மார்க்கோ யான்சன் அண்ட் டெம்பா பவுமா 2 பேருக்குமே வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 2 பேருமே அவங்க ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் மார்க்கோ யான்சன் 66 ரன்ஸும் டெம்பா பவுமா 63 ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒட்டனில் பிராட்மேன் வென்யூ ரெக்கார்ட் இவருக்கு நல்லா இருக்குது. 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் டோட்டலாக எடுத்திருக்காரு. டேனியல் வாரல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரிமைனிங் பவுலர்ஸில் சைமன் ஹார்மர் இவர் பார்த்தோம்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் ஒரு மேட்ச்சில் விக்கெட்லெஸ் ஆகும், இன்னொரு மேட்ச்சில் வந்து 4 விக்கெட்ஸ். அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார்ம் பார்த்தலாம். நேச்சர் ஆஃப் த டெக் இந்த நியூலாண்ட்ஸ் கேப்டவுன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக தான் இருந்திருக்கு மெயினாக இந்த சீசனில். அடுத்ததா மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங் பார்க்கலாம். இதில் பிச் கண்டிஷன் ஆகட்டும் பிளேயர் யூசேஜில் 2 டீமுக்குமே நான் 15 ரேட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியல் ஸ்கோப்புக்கு 20 ஃபுல்லாக நான் வந்து ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் 3+ டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் இந்த மேட்சுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் குவாலிட்டியான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 80 ரேட் பண்ணியிருக்கேன். இதுவரை நம்ம பார்த்த மேட்சஸில் இதில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட்டிங்ஸ். அதுக்கப்புறம் டாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் செகண்டாக பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் சேசிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஃபரன்ஷியல் ஸ்கோப் நல்லா இருக்கிறதால இந்த போட்டியில் நீங்கள் அந்த 4 லீக்லையுமே ஜாயின் பண்ணலாம். அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். டீம் ஸ்ட்ரென்த்தில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க தான்
இவங்க இந்த டீம் விட அதாவது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த இடத்துல லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் யூனிட்ல லீட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் இருக்குது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கிட்ட. பவுலிங் யூனிட் கம்பேர் பண்ணோம்னா இதில் ஸ்லைட்டாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் லீட் பண்ணுறாங்க. அதுவும் லாஸ்ட் மேட்ச்சில் ஒட்டனல் பேட்மேன்லாம் வந்ததால் பவுலிங் யூனிட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மேட்ச் அவுட்கம்ஸ் சேஸ் பண்ண டீமுக்கு தான் இந்த கிரவுண்டில் அட்வான்டேஜ் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இந்த போட்டியில் ரெண்டு டீமுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறதால சேஸ் பண்ணுற டீமுக்கு நம்ம ஃபேவரபுளாக டீமை அமைக்கலாம். பட் அதுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீமை சீக்கிரமாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 160 to 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே அந்த ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையுமே ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு அந்தளவுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லையுமே குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்கிறதால ஒரு டஃப் கேம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஓப்பனர்ஸுக்கும் அந்த நியூ பால் பவுலர்ஸுக்கும் உள்ள ஒரு டஃப் சேலஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டுத்திலையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் அதே போல் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் 69% டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்மால் லீக்ல யூஸ் பண்ணனாலும் கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அதாவது 2 டீம்லேருந்தும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை ஒரு சில டீமில் ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் மேத்யூ பிரீட்ஸ்க் அண்ட் குவிண்டன் டிகாக். இதில் மேத்யூ பிரீட்ஸ்க் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். 36% அவருடைய கேப்டன்சி பர்சன்டேஜ் செலக்ஷன் இருக்குது. ரீசெண்டாகவும் நல்ல ஃபார்மில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. இவரும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அதனால் இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த லாஜிக்கை வச்சு மெயினாக சேஸ் பண்ணுறாங்க, அதாவது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். பேட்டர்ஸில் ஹென்ரிச் கிளாசன், டாம் அபெல் அண்டு ஜார்டன் ஹெர்மன் இந்த 3 பேருமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. ஹென்ரிச் கிளாசன் இந்த போட்டியில் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸே அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் செகண்டாக இவங்க டீம் அதாவது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நம்ம கேப்டனாக கொடுக்கறத தவிர்த்திடலாம். ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மார்க்ரம், மார்க்கோ யான்சன் அண்ட் ஜேஜே ஸ்மட்ஸ். இதில் மார்க்கோ யான்சன் அண்ட் ஜேஜே ஸ்மட்ஸ் 2 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மார்க்கோ யான்சன் ப்ளே பண்ணாதால் அவருடைய பர்சன்டேஜ் செலக்ஷன் ட்ராப் ஆயிருக்கு. ஒன்ஸ் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். பவுலர்ஸில் டேனியல் ஓரல், ரீஸ் டாப்லே அண்ட் ஒட்டனல் பேட்மேன். இதில் ரீஸ் டாப்லே இந்த மேட்சுக்கு டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கார். இந்த போட்டியில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் நூர் அகமது, டானி டி ஜார்ஜி, டேவிட் மாலன் அண்ட் ட்ரிசன் ஸ்டப்ஸ் இருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தோம்னா நம்ம அந்த பேட்டர்ஸ் ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். 2 இன்னிங்ஸ்லையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. டானி டி ஜார்ஜி ஆகட்டும் அதே போல் டேவிட் மாலன் 2 பேருமே சுமாரான ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் இந்த வென்யூவில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் இவரை நீங்கள் அந்த லாஜிக்கை வச்சு பிக் பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் தான், வேணா கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேபி அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்போ வேணால் நீங்கள் ஸ்மால் லீக்கில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் இந்த கிரவுண்டில் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அந்த டாஸ் ஃபேக்டர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 டீமோட பேட்டிங் யூனிட்டில் கம்பேர் பண்ணோம்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் தான் பேட்டிங் யூனிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த கிரவுண்டும் பேட்டர்ஸுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒருவேளை டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹை ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக வந்திருக்கும். ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டர்ஸை விட பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணாமல் பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் தான் இருக்காங்க. பட்
ஆல்ரெடி நான் சொன்னது போல் டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.